இந்த நம்ம உங்களுடைய நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இங்க எல்லாத்துலயுமே எல்லா கட்சியுமே ஆர்பிஐன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் வந்து ரொம்ப எடுத்து வைக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரியான கலெக்ஷன் வர்றவங்களுக்கு இந்த குவாலிபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல சார். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கலெக்ஷன் வந்து இந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும், அவங்க இவ்வளவு எக்ஸாம் இருக்கணும், ஒரு மேனேஜருக்கு இவ்வளவு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சார் இருக்கணும்? ஒரு கலெக்ஷன் வரவங்களுக்கு ஒரு மேனேஜருக்கு எவ்வளவு? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கடன் வாங்கும் போது வந்து ஒரு நபருக்கு கடன் கொடுக்கும் போதே அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இது வந்து திரும்ப கட்டக்கூடிய தகுதிகள் இருக்கா, என்ன இருக்குது, அவங்களுடைய வங்கி கணக்கினுடைய வரவு செலவு எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்கியாச்சு, இந்த கொரோனா மாதிரி காலகட்டம் இல்லாட்டி எல்லா காலகட்டங்களையும் தொழில் வீழ்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுல பாதி பேர் வீடுவாங்க, பாதி பேர் வளருவாங்க. அப்ப எப்பவுமே அந்த கடன் கொடுக்கும் போது கட்டும் போது ஒரு சட்டம், கட்ட முடியலன்னா ஒரு சட்டம், அது எப்படி கட்டணும், இந்த கட்டாம தள்ளுபடி என்ன பண்ணலாம், இப்படி எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு. அப்ப ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா, ஆரம்ப கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை கடன் வாங்கிட்டாங்க, கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில வந்து அவர்களை அலைபேசியில் அழைத்து அலைபேசியில் அழைத்து பேசுங்க. அலைபேசியில அவங்க ஒரு டைம் எடுத்து பேசிட்டாங்கன்னா இல்ல காரணம் சொன்னா அதுக்கப்புறம் இல்ல திருப்பி கட்டுறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருவோம். ஒருவேளை போன் தொடர்ச்சி எடுக்கவே இல்லை அப்படின்னும் போது அந்த நிறுவனத்துக்கு வந்து ஆர்பிஐ தெளிவா சொல்லிட்டு, நீங்க முகவரி சோதனை, முதல்ல முகவரி சோதனை நடத்துங்க. அந்த முகவரி சோதனை நடத்தும் போது அதாவது ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு வந்து ஆர்பிஐ மிகவும் கவனத்தோடு அணுகியிருக்குன்னு முகவரி சோதனை. நாளைக்கு யார் அந்த வீட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சோதனை செய்திக்காக வரக்கூடிய தகவலை, அந்த நபருடைய பெயர் உட்பட தகவலை மெசேஜ். அதுக்கு அடுத்த நாள் போகும்போது எந்த நபர் போறாரோ அவருக்கு தனியா வந்து ஐடி கார்டு, அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கடிதம், இந்த மாதிரி நாங்க வந்து எங்க வங்கியிலிருந்து இவரை உங்க வீட்டுக்கு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு ஒரு பொது தகவலை வந்து கொடுப்போம். அந்த கடிதமா கொண்டு போகணும். அப்ப அந்த மெசேஜ் வருது, அந்த மெசேஜையும் அதுல வர நபர் யாரோ அதுவும் இந்த கடிதம் ஒத்துப்போகுதான்றதுக்கு நம்ம பரிசோதிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா தனிநபர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு யாராச்சும் ஒரு வேலை நமக்கு முன்பு பழி இருக்கும், பகை இருக்கும், அப்ப அதுல எதுவும் வந்து தவறா வந்துடக்கூடாதுன்னாலும் தெளிவாக கொடுத்துருக்கு. அந்த கடிதத்தோட ஒருத்தர் வீட்டுக்கு வராது, வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை வந்து இப்போ தனிநபர் கடன் சொல்றீங்களா, அப்ப நம்ம அப்பா அம்மா இல்ல கணவன் இல்ல மனைவி முன்னாலே நமக்கு சுய மரியாதையா, அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரி நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல வெயிட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இந்த நபர் போய் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இவங்க போய் இந்த மாதிரி இந்த காரணத்தினாலதான் நான் வந்து பணம் கட்ட முடியல, நான் கட்டியல என்ன சொல்றாங்கன்னா போய் அந்த வங்கியில சேர்க்கணும்னா இவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அந்த தகவலை சேர்த்து அவங்க சொன்ன நேரத்துல பணம் கட்டல அப்படின்னாதான் என்ன சொல்லுதுன்னு ஆர்பிஐ தெளிவா சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து நீங்க கலெக்ஷன் ஏஜென்சி வச்சுக்கலாம். அப்ப ஆரம்ப கட்டத்துல அந்த வங்கியில் இருக்கிறவங்களே வந்து கலெக்ஷன் போறாங்க. அந்த கலெக்ஷன் ஏஜென்சி இவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே நாங்க கலெக்ஷன் டீம், கலெக்ஷன் ஒரு டீமே கிடையாது, கலெக்ஷன் ஏஜென்சி வச்சுக்கலாம்னு சொல்லுது. ஆர்பிஐ தெளிவா சொல்லுது, ஒரு 100 மணி நேரம் பயிர் டிகிரி முடிச்சவங்க அப்படின்னா ஒரு 50 மணி நேரம் டிஆர்இ எக்ஸாம் சொல்லி இருக்கு. அந்த 50 மணி நேரம் டிகிரி முடிச்சவங்க 10th +2 முடிச்சாங்க வந்து ஒரு 100 மணி நேரம் அந்த தேர்வை எழுதி முடிச்சிருக்கணும். அவங்கதான் அதுக்கு தகுதியுடைய ஆட்கள். அதுக்கப்புறம் தேர்வு மட்டும் எழுதினப்பட்டது தான் ஒழுக்கமான நபர்கள் அப்படின்றது பிசிசி போலீஸ் கிளியரிங் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். அவர்கள் மட்டும்தான் அந்த கலெக்ஷன் ஏஜென்சியில போக முடியும், கலெக்ஷன் ஏஜென்சி நடத்த முடியும், அந்த லைசன்ஸை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே அந்த கலெக்ஷன் ஏஜென்சிலே வந்து இன்னொன்னு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் வரவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இல்ல இந்த வண்டி சிசிங் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்தோட முகவரியும் வெளிப்படையா வந்து யார் யாருக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல இல்ல மெயில்ல வந்து பிடிஎஃப் அமைச்சிருக்காங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தருடைய வீட்டுக்கு வரும்போது இல்ல ஒருத்தருடைய முகவரியை வந்து ரகசியமா வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையும் பப்ளிக்கா வந்து யாத்திரை வெளிப்படையா வந்து காட்டக்கூடாதுன்றது தெளிவா இருக்கு. அப்போ ஆர்பிஐ சொல்ற அந்த கலெக்ஷன் ஏஜென்சி வரவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அவங்க கலெக்ஷன் ஏஜென்சி வந்தாலுமே அந்த முகவரியை பக்கத்து வீட்டிலையோ எங்கேயும் காட்டக்கூடாது, ரகசியமா கூப்பிட்டு அவங்ககிட்ட வசூல் பண்ணணும். வசூல் பண்ணும்போது மென்மையா வசூல் பண்ணணும். நீங்க கடன் வாங்கி சொல்லி அப்படியே சொல்லி அவங்களால முடியல அப்படின்னா அவங்க என்ன காரணம் சொல்றாங்களோ அதை வந்து சொல்லணும், அவ்வளவுதான் அவங்க வேலை. ஆனா இன்னைக்கு அப்படியே செய்யறாங்க, எத்தனும் வந்து கத்தி அவமானப்படுத்தி என்ன காசு வாங்க வேணும் அவங்க அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணவே கூடாது.
அப்ப அந்த கலெக்ஷன் டீம் வந்து வசூல் பண்ண முடியல. திருப்பி அந்த பேங்க்ல வந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் அங்க லீகல் டீம் ஒரு டீம் அவங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் கருத்துல எடுத்து இந்த மாதிரி அவன் வந்து ஏன் கட்டல என்னன்னு திருப்பி அவங்க வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சு எத்தனை நாளா வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு யார் லோன் பண்ணி கொடுத்தா, உண்மையிலேயே தகுதி வச்சு பண்ணி கொடுத்தாங்களா, எல்லாம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்பூர்வ நடவடிக்கை நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு வழக்கு கொடுத்து அதன் மூலம் நீதிமன்றம் தான் இவர்களை விசாரித்து இவர்களுக்கு வந்து சரியா ஒரு மீண்டும் ஒரு கால அவகாசம் கொடுக்கும் நீதிமன்றம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா அவர்கள் தண்டனையை சிறையில் இருக்கும். இதுதான் மைக்ரோ பைனான்ஸ் செய்ய தவறுவதை நாங்கள் செய்து வருகிறோம். இதுதான் வழிமுறை. இப்போ நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய தடவை காவல் நிலையத்துல கலந்து காணுங்க. அப்படி காவல் நிலையத்துல கலந்து காணும் போது காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் எப்படி? இல்ல இது வரைக்கும் காவல்துறை வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எதிராக இருக்கு. காவல்துறை வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு இது வரைக்கும் அற்புதமா வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை சொல்லக்கூடாது, தப்பா போய் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குற புகாருக்கு சூப்பரா வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஏதோ 1-2 பேர் வந்து அவங்களுக்கு தெரியாம கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க வாங்கின கடன் கட்ட வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம இந்த சட்டப்பூர்வமா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு 4 பக்கத்துக்கான ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணி அதெல்லாம் கொடுத்து அந்த அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை, அப்படி கட்டலாட்டியும் இப்படி பண்ணும்போது என்னன்னு அவங்க உடனே அதை விசாரித்து மக்களுக்கு தீர்வு கொடுத்து பல வழக்குகள் பதிவு செய்து வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு காவல் நிலையத்துக்கு சென்று வழக்கு கொடுத்து காவல்துறைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கொடுக்காமல் நம்ம வந்து கேட்ட இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நியாயம் வேணும், இந்த மாதிரி சட்டப்பூர்வமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வழக்கு பதிவு செய்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஒரு 6 ஆண்டு காலமா கையில் இருக்கு. இப்போ பிரபலமாவும் போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் இந்த 6 ஆண்டு காலமா எத்தனை டைம் சட்டமன்றம் கூடியிருக்கலாம், பாராளுமன்றம் கூடியிருக்கலாம். இந்த முன்னாள் முதல்வருக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் தெரியும், எத்தனையோ மக்கள் வந்து இந்த கடன் கொள்ளையினாலையும் இந்த மைக்ரோ பைனான்ஸ் பிரச்சனைகளையும் தப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஊரை விட்டு ஊர் போயிட்டு 4 பேர் பெயர்ந்து போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன் இதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் வந்து சட்டமன்றத்துல இது அது வந்து அந்தந்த கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதிகள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கல. நம்ம வந்து முதல்வருக்கு ஊர்தி செயலாளர், தலைமை செயலாளர், காவல்துறை தலைவர், உளவுத்துறை தலைவர் அத்தனை பேருக்குமே நம்ம வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நிறைய டைம் வந்து நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் ஒரு விளக்கம் சொல்லணும், அந்த கலெக்ஷனுக்கு வராங்க ஒரு 5 பேர் 10 பேர் வரும்போது அதுல ஒரு ஆள் தான் ஐடி கார்டு போட்டுருக்கோம். மற்றவங்க ஒரு காலத்துல ஒரு தெருவுக்குள்ள வரும்போது ஒரு 10 பேர் 20 பேர் எதுக்கு வந்து சொல்லி விசாரிப்போம். ஆனா இந்த ஒரு 5 பேர் 10 பேர் வரும்போது வருது இவங்க கூட சமூக விரோதிகள் வர்றதாவும் நமக்கு தகவல்கள். அவங்க வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்திலுமே ஈடுபடுறவங்க வந்து நோட்டம் பண்ணுறது கலெக்ஷன் டிபார்ட் வந்து சட்டம் ஒழுங்கு கெடுக்கணும், இந்த ஆட்சியை கெடுக்கணும், எந்த ஆட்சியும் திமுக அதிமுக எந்த ஆட்சியும் இந்த ஆட்சியினுடைய பெயர்களை கெடுக்க வேண்டும் இந்த நோக்கத்துல வந்து பண்றதா நம்ம தகவல் வந்து அந்த அத்தனை தகவலையுமே வந்து நம்ம வந்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் நம்ம காவல்துறையினுடைய திருப்பூர் இருக்குன்னா திருப்பூர் கமிஷனர், கோயம்புத்தூர் கமிஷனர், அப்புறம் சென்னை எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பியிருக்கோம். தஞ்சாவூர், அப்புறம் திருச்சி, மதுரை எல்லா கமிஷனருக்குமே நம்ம எஸ்பி எல்லாம் ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்து வராங்க. இன்னும் ஊடகங்களுக்கு வந்து நம்ம இந்த பேட்டி மூலியமா நன்றி சொல்லணும். என்னன்னா ஆரம்ப கட்டத்துல சட்டவிரோத குண்டர்கள் சொல்லி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டுமே நம்மளுடைய சொந்த கட்சி வார்த்தையை பயன்படுத்தும். இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் சட்டவிரோத குண்டர்கள் துணி செய்து கொடுத்துறாங்க. இதன் வாயில அத்தனை ஊடகங்களுக்கும் நன்றி. நம்ம நீங்க எடுத்துக்கிற இந்த முயற்சி இன்னைக்கு சட்டமன்றத்துல மற்றவர்கள் பேசாத செயலை செய்யாத செயலை நாளைக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டமன்ற நாடாளுமன்ற நேயர்களே, இத்தனை நேரமா நமக்காக அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் கொஞ்சம் கூட முகசுலிப்பு இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு பேச்சு நடைமுறை தவறி பேசாமல் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் நமக்கு பதிலளித்து அவருடைய நேரத்தை நமக்காக செலவிட்டதற்காக நம் சார்பாகவும் லீகல் மீடியா சார்பாகவும் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.